கன்னி ராசி அல்லது கன்னி லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடத்திற்கு சுக்கிரன் கேத்துவுடைய சேர்க்கை இருக்குது. உங்களுக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு உண்டானவர் சுக்கிர பகவான். அவரே உங்களுடைய 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திற்கும் அதிபதியாகிறார். மனதில் ஒரு எதிர்பாலினத்தவருடன் ஏற்படும் ஈடுபாடு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஆப்போசிட் ஜெண்டர் யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட பேசும்போது பழகும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்களே உங்களை தேவையில்லாத ஒரு சிக்கலில் மாட்டி விடுவாங்க. அவங்களோட ஆர்குமெண்ட்டு அப்படி இப்படின்னு போய் ஒரு பெரிய சண்டை ஆகும். கடைசியில் இவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பேர் கெட்டு போகிற மாதிரி ஏதாவது பேசுவாங்க. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கல்வி அப்படின்னு சொல்லும்போது உயர்கல்வி, ஒரு இடம் விட்டு இடம் போய் படிப்பு மேற்படிப்புக்காக போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு செலவுகளுடன் கூடிய அலைச்சலுடன் கூடிய விஷயமாகத்தான் அது இருக்கும். அந்த முயற்சிகள் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஏற்கனவே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அலைய விட்டு தான் உங்களுக்கு அந்த காரியங்கள் சாதகமாக முடியும். அடுத்ததாக வருமானம் அப்படின்னு சொல்கிறது தொலைதூரம் போய் வருமானம் தேடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நிறைய செலவுகள் இருக்கும். ஒரு வரவு இருக்குது அப்படின்னா அதுக்கு மீறி நீங்கள் எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவீங்க. ஆடம்பரத்திற்கான செலவுகள்ங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுங்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ புதுசாக வீட்டுக்கு ஏதாவது ரெனோவேஷன் பண்ண போகிறேன், என்னோடய வெஹிக்கிள் ஏதாவது சரி பண்ண போகிறேங்கிற செலவெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான பலன்களும் வரும், வாய்ப்புகளும் வரும். ஆனால் அதை நீங்கள் ரொம்ப அதிகப்படியாக செஞ்சு கையை சுட்டுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எக்கச்சக்க செலவில் கொண்டு இழுத்து விட்டுரும். அதனால் ஒரு பிளானே இல்லாமல் அது செய்யும்போது பார்த்துக்கலாம், வர வர பார்த்துக்கலாம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதுக்குள்ளே தான் முடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கையை சுருக்கி செலவு பண்ணும்போது தான் அந்த தேவையில்லாத செலவுகளையோ அந்த ஒரு ஆடம்பரமாக உங்களை இழுத்து விட்டுக்கிற அந்த விஷயத்துக்குள்ளேயோ போய் நீங்கள் மாட்டிக்காமல் இருப்பீங்க. அதனால் என்ன செலவு இருக்கிறதுனாலும் அதை யோசித்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே பிளைண்டாக நம்பி ஒரு காரியத்தில் இறங்காமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது உங்களுக்கு காரியம் நல்லபடியாக முடிகிற மாதிரி தெரிஞ்சாலும் பொருளாதாரங்கிற வகையில் ரொம்ப ஒரு லாஸை கொண்டு போய் கொடுத்துரும் உங்களுக்கு. அதனால் ஆடம்பரம் தேவையா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. எசென்ஷியல்ஸுங்கிறதையும் எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் அப்படிங்கிறதையும் பிரித்து பார்க்குறதுக்கு கற்றுக்கோங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த ஒரு புரிதலை தான் ஏற்படுத்தும். ஸ்ரீ குருபியோ நமஹா. நெருப்பு வீடான சிம்மராசிக்குள்ள சுக்கிரனும் கேதுவும் இணைவு ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கேதுவுடைய சேர்க்கை இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை சிம்ம ராசியில் அமைந்திருக்கின்ற இந்த குறிப்பிட்ட காலகட்டம் ஜூலை 4 முதல் ஆகஸ்ட் 1 வரை உள்ளான இந்த காலகட்டம் பல பேருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பணம், பொருளாதாரம், ஆன்மீக வளர்ச்சி, குழந்தைகளை பற்றின விஷயங்கள், உங்களுடைய காதல் வாழ்க்கை, உங்களுடைய திருமண வாழ்க்கை, இதிலெல்லாம் பல விஷயத்தில் மாறுதல்களை கொடுக்க போகிறது. அந்த மாற்றங்கள் நல்லதாக இருக்குமா, இல்லை ஏதாவது போராட்டங்கள் இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா முழுக்க இந்த வீடியோவை பாருங்கள். இது உங்களுடைய ராசி எதுவாக இருந்தாலும் சரி, லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ மேஷ ராசி மிதுன லக்னம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த 2த்துக்கும் உண்டான அந்த டீட்டெயில்ஸை பார்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ஒரு 70% பொருந்தி வர மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசை, என்ன புக்தி, என்ன அந்தரம், அது சுக்கிரன் கேது இந்த காம்பினேஷனில் இருக்குது அப்படின்னா இந்த பலன்கள் உங்களுக்கு ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். அதில் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ இருக்கக்கூடிய பலன்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நான் அஸ்ட்ரோமுத்து ரமா பாலாஜி, ஸ்ரீ குருசக்தி ஜோதிஷாலயம், கோயம்புத்தூர். சுக்கிரன் சொல்லக்கூடியவர் காதல், காமம், அழகுணர்ச்சி, ஆடம்பரம், கலை, அலங்காரம், ஆபரணங்கள், பொருளாதாரம், கையில் புரளக்கூடிய பணம், ஒரு ஸ்பெக்குலேஷன், நீங்கள் ஏதாவது ஒரு கலை சம்பந்தமான ஒரு துறையில் இருந்தாலும் சரி, அந்த லைம் லைட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அடுத்தவர்களுடைய அந்த பார்வை நம்ம மேலே விழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே சுக்கிரன் காரகர். கேதுங்கிறவர் என்ன பண்ணுவார்னா பற்றற்ற தன்மை, ஒரு ஞானம், ஆழமான மத ஈடுபாடு, ஆழ்ந்த உள்ளுணர்வு, இதற்கெல்லாம் சொல்ல காரணமாக இருக்கக்கூடியவர் கேது பகவான். அதாவது நீரும் நெருப்பும் ஒரு இடத்துல சேர்ந்தால் அது எப்படி இருக்கும். இதில் கூடவே செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை வேல். மளமளன்னு காரியம் நடக்கணும், ஒரு வேகமாக இருக்கணும், அவசரமாக அந்த காரியத்தை செய்யணும், ஒரு படபடப்பு, பரபரப்பு, இதெல்லாம் உள்ளடக்கியவர் செவ்வாய். உணர்ச்சி பூர்வமாக அணுகக்கூடியவர். இந்த 3 பேருடைய இம்பேக்டும் சிம்மராசியில் இருக்குது. இப்போது இது ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறதுன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க.